2028க்குள்ள இதெல்லாம் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு மோடி ஒரு ஐடியா போட்டு வச்சிருந்தாரு. அந்த ஐடியாவுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதியை வச்சு ஒரு சம்பவம் செஞ்சிருக்கிறார். இந்த சம்பவம் தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த டெல்லியில மிக முக்கியமான பேச்சுவார்த்தையாக மாறி இருக்கிறது. இந்தியாவினுடைய உச்சநீதிமன்ற நீதிபதி திரு குரியன் ஜோசப் தலைமையில ஸ்டாலின் செய்திருக்கக்கூடிய இந்த சம்பவம் ஒட்டுமொத்த தென்னிந்தியாவையும் பாஜக மோடி அரசாங்கத்திற்கு எதிராக அணிதிரட்டும் வேலையை செய்ய போகிறது. 2028க்குள் ஒட்டுமொத்த இந்தியாவையும் வேறொரு வடிவத்துக்கு மாற்ற வேண்டும் நினைச்சிருந்த இந்த RSS பாஜகவினுடைய கனவில் மிகப்பெரிய இடியாக இந்த அறிக்கை இறங்கி இருக்கிறது. ஒட்டுமொத்த தென்னிந்தியாவையும் தமிழர்கள் பின்னாடி, தமிழ்நாடு பின்னாடி திரட்டுவதற்கான மிக முக்கியமான ஆயுதம் இது. ஏன் எதற்காக ஸ்டாலின் இந்த அறிக்கையை இந்த நேரத்தில் வெளியிட்டார்கள்? இது குறித்து டெல்லி என்ன பேசிக் கொண்டிருக்கிறது? குறிப்பாக 2028 அவர்கள் என்ன திட்டம் போட்டு வைத்திருந்தார்கள்? அந்த திட்டத்தை எப்படி இந்த அறிக்கை உடைத்து நொறுக்க போகிறது? வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கை இன்னைக்கு டெல்லியில ஒரு மிகப்பெரிய விவாதமாக மாறி இருக்கிறது. ஏன் எப்பவுமே தமிழ்நாட்டினுடைய அறிக்கை டெல்லியில ஒரு டிஸ்கஷனா மாறுது அப்படின்னா, தமிழ்நாட்டோட அறிக்கை அந்த மாநிலத்தை மட்டும் சார்ந்ததாக இல்லாம ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலத்தையும் சேர்த்து ஒரு சண்டையை போடுறாங்க. இது நமக்கு எப்ப பாரு தொந்தரவாக இருக்கு அப்படின்னு தான் டெல்லி நினைக்குது. குறிப்பாக டெல்லியை நோக்கி அதிகாரத்தை குவிக்க வேண்டும் நினைக்கக்கூடிய இந்த பாஜக, RSS, இந்துத்துவ குழுக்கள் இந்த அறிக்கையை ரொம்ப பயப்பட்டு பார்க்கறாங்க. என்னடா இவ்வளவு காலம் இது குறித்து பேச்சுவார்த்தையே இல்லாம இருந்துச்சு, இவங்க துவங்கி வைக்கிறாங்க, இது ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் பரவச்சு அப்படின்னா பாஜகவினுடைய ஆட்சி அதிகாரத்திற்கே ஒரு மிகப்பெரிய மோசமான முடிவா போயிடும் அப்படின்னு தான் அவங்களுடைய ஒரு டிஸ்கஷனா இருக்கு. இதுல குறிப்பாக இந்த அறிக்கை ஒட்டுமொத்த தென்னிந்தியாவையும், தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, இப்படி எல்லா மாநிலத்தையும் ஒரு அணியில் திரட்டி நேரடியாக வட இந்தியாவை சேலஞ்ச் பண்ணக்கூடிய இடத்துல நகர்த்துறதுக்காகவே இது செய்யப்பட்டிருக்கா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. ஏன்னா பெரும்பாலும் மோடி அரசாங்கம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பிறகு தமிழ்நாடு போன்ற தென்னிந்திய மாநிலங்கள் நிதியாக இருக்கட்டும், அரசியல் பிரதிநிதித்துவமாக இருக்கட்டும், மிக மோசமாக பாதிக்கப்படுகிறார்கள் என்பது நமக்கு வெளிப்படையா தெரியும். அது குறித்து தான் இந்த அறிக்கை மிக விரிவாக ஆய்வு செய்து அந்த ஆய்வை இந்தியா முழுவதும், குறிப்பாக தென்னிந்தியா முழுவதும் வெளியிடுவதற்கான எல்லா வேலைகளும் தீவிரமாக நடக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த அறிக்கை தமிழ்ல வந்திருக்கு, இங்கிலீஷ்ல வந்திருக்கு. நம்ம வேணா போய் கூகுள்ல உட்கார்ந்து டவுன்லோட் பண்ணியே படிக்கலாம். ஃபுல் அறிக்கையுமே இருக்கு, பாகம் 1 வந்திருக்கு. இந்த அறிக்கையை தயாரிப்பதற்கான குழு எப்ப போடப்பட்டுச்சு அப்படின்னா 2025 ஏப்ரல் மாசமே இந்த குழு போடப்படுது. இந்த குழுவினுடைய நோக்கம், எதற்காக இந்த குழு அப்படின்னா, ஒன்றிய மாநில உறவு குறித்தான ஒரு உயர்நிலை குழு இது. சோ மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையில நடக்கக்கூடிய சிக்கல்கள் இருக்கு பாத்தீங்களா, பல சட்டங்களை புதுசா இவங்க மாத்திக்கிட்டே இருக்காங்க. ஒண்ணுமே இல்ல, மோடி அமெரிக்கா போயிட்டு வர்றாரு, விவசாய பொருட்கள் குறித்து மிக முக்கியமான ஒப்பந்தத்தை அமெரிக்காவில் கையெழுத்து போட்டு வர்றாரு. விவசாய பொருட்கள் அப்படிங்கிறது மத்திய அரசாங்கத்தின் பட்டியல்லாம் இல்ல, மாநில அரசாங்க பட்டியல் இருக்கு. நம்ம தான் அதை கட்டுப்படுத்துறோம். அதே போல பாத்தீங்க அப்படின்னா புதுசா ஒரு விவசாய சட்டத்தை கொண்டு ஒட்டுமொத்தமாக விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தையே மாத்துறதுக்கான முயற்சிகள் நடக்குது. இது மாதிரி பல விஷயங்கள். ஒரு காலத்துல முழுக்க கல்வி அப்படிங்கிறது மாநில பட்டியல் இருந்துச்சு. காங்கிரஸ், இந்திரா காந்தி காலகட்டத்தில் எமர்ஜென்சி பீரியட்ல இது அப்படியே மாநில பட்டியலுக்கு மாற்றப்படுது. அந்த சிக்கலும் இதுல அட்ரஸ் ஆயிருக்கு. சோ அப்போ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது மோடி அரசாங்கத்தை மட்டும் கிடையாது, இந்தியாவினுடைய மைய அரசுன்னு சொல்லக்கூடிய ஒன்றிய அரசை சேலஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த குழு ஏப்ரல் 2025 இருந்து இந்த பிப்ரவரி வரைக்கும் உட்கார்ந்து ஆய்வு பண்ணி அவங்களுடைய அறிக்கையை கடந்த 16/2/2026 கொடுத்திருக்கிறாங்க. இந்த அறிக்கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த அறிக்கையினுடைய ஒரு தொடர்ச்சி இந்த அறிக்கை. இதுக்கு முன்னாடி இந்தியா லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா 4 விதமான அறிக்கை மாநில மத்திய உறவுகள் குறித்து போடப்பட்டிருக்கு. அதுல குறிப்பிட்ட முக்கியமான அறிக்கை ராஜமன்னார் குழு அறிக்கை. 1969-71 காலகட்டத்தில் திமுக முதலாக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தவுடனேயே அவங்க செய்த முதல் வேலை என்ன அப்படின்னா, மாநில யாரு, மத்திய அரசாங்கம் யாரு, ரெண்டுக்குள்ள அதிகார பகிர்வு என்ன அப்படிங்கிறது குறித்து வெளிப்படையாகவே இதை செஞ்சாங்க. அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசு இது குறித்து சில முடிவுகளை எடுக்க பல குழுக்களை போட்டாங்க. தமிழ்நாடு அரசு தான் மாநில அரசாங்கமாக முதலாக உட்கார்ந்து மத்திய மாநில உறவு குறித்து விரிவாக ஆய்வு பண்ணுவதற்காக ராஜமன்னார் குழுவை போட்டாங்க. அதுக்கு பிறகு சர்க்காரிய ஆணையம் 1983-88 வரைக்கும் அந்த ஆணையம் ஆய்வுகளை பண்ணி அறிக்கைகள் கொடுத்தது. பிற்பாடு பாத்தீங்கன்னா பூஞ்ச் ஆணையம் 2007-10 அதாவது இடைப்பட்ட காலகட்டத்தில் அந்த 3 ஆண்டுல அவங்க ஒரு அறிக்கையை கொடுத்தாங்க. அதே போல இந்த அறிக்கையும் இந்த ஒரு ஆண்டு காலத்தில் மிக முக்கியமான
மூத்த நீதிபதி, அதாவது உச்ச நீதிமன்றத்தில் ரிட்டையர்டான மூத்த நீதிபதி திரு குரியன் ஜோசப் தலைமையில் அந்த குழு உருவாக்கப்பட்டுச்சு. அதுல பாத்தீங்கன்னா நம்ம கடல்சார் பல்கலைக்கழகத்தினுடைய மேலாள் துணைவேந்தர் திரு அசோக் வர்தன் செட்டி வந்து பங்கேற்றிருந்தார். அதே போல தமிழ்நாட்டினுடைய முன்னாள் திட்டக்குழு தலைவர் திரு நாகநாதன் அவர்களும் இதுல வந்து பங்கேற்றிருந்தார். சோ இந்த குழு வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸா, இது வந்து பொலிட்டீஷியன்ஸ் கிடையாது, ஐஏஎஸ் ஆபீசர்ஸும் அதே போல ஜட்ஜு, பிளானிங் கமிஷன்ல இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள், இவங்க எல்லாம் சேர்ந்து ஆய்வு பண்ணி சமர்ப்பிக்கப்பட்ட முதல் அறிக்கை. இதுல கிட்டத்தட்ட 10 விஷயங்கள் குறித்து ரொம்ப 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 முக்கியமான கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா அதிகார பகிர்வு, அதாவது மாநில சுயாட்சி குறித்தான முக்கியமான விஷயங்கள். இரண்டாவது, அரசியலமைப்பு சட்டத்தில் இவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய திருத்தங்கள்ல என்னென்ன சிக்கல்கள் ஓடிக்கிட்டு இருக்கு, மாநிலங்களின் ஆட்சி நில ஒருமைப்பாடு குறித்து, மொழி குறித்து, ஆளுநர் குறித்து, அது மட்டும் இல்லாமல் தொகுதி மறுவரைவு, தேர்தல், கல்வி, சுகாதாரம், சரக்கு மற்றும் சேவை வரி, இது எல்லாத்துலயுமே. சரி, இது பார்த்தா ரொம்ப டெக்னிக்கலா இருக்கு. இப்ப ஸ்டாலின் இதுல என்ன செக் வச்சிருக்காரு மத்திய அரசாங்கத்துக்கு அப்படின்னா, வழக்கம் போல கவர்னருக்கு ஒரு பெரிய ஆப்படிச்சிருக்காங்க. ஏன் நம்ம இந்த அளவுக்கு சொல்றோம் அப்படின்னா, வழக்கமா கவர்னர் அனுப்பிச்சு இங்க இருக்கக்கூடியவங்களை மிரட்டுற வேலை தானே பாஜக பண்ணிட்டு இருக்கு. கவர்னரே இனிமேல் எப்படி தேர்வு செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு புது முறையை இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் ஒரு ப்ரொபோசலா வைக்குது. அதாவது மாநில சட்டமன்ற பரிந்துரை 3 பேர்த்த கொடுக்கும், அந்த 3 பேர்த்துல ஒருத்தரை நீங்க ஆளுநரை நியமிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதாவது நாங்க டிஜிபி நியமிக்கிறோம் அப்படின்னா நாங்க ஒரு பட்டியல் கொடுக்குறோம், அதுல இருந்து நீங்க ஒருத்தர் நியமிக்கிறீங்க. இப்ப எங்க மாநிலத்துக்கு நீங்க ஆளுநர் நியமிக்க போறீங்க, நாங்க ஒரு பட்டியலை கொடுக்கிறோம், சட்டமன்றம் கொடுக்கும், அதுல ஒருத்தரை சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இடத்துக்கு இவங்க நகர்றாங்க. இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இந்திய அரசியல் வரலாறுலேயே கவர்னரை உங்க இஷ்டத்துக்கு நியமிக்க இனிமேல் முடியாது. தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா ஏற்கனவே 2 முறை ஆட்சி கலைக்கப்பட்டிருக்கு. யாருடைய ஆட்சினா திமுகவோட ஆட்சி தான் அவங்க கலைச்சாங்க. இதே காங்கிரஸ் தான் 2 முறை திமுகவினுடைய ஆட்சியை கலைத்தார்கள், புலிகளுக்கு உதவி செஞ்சாங்க. அதாவது ஈழ போராட்டத்தின் போது திமுகவை சார்ந்தவர்கள் ஈழத்தில் இருக்கக்கூடிய புலிகள் அமைப்போடு நேரடி தொடர்பு வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி 2 முறை ஆட்சியை கலைச்சது யாருன்னா இந்த காங்கிரஸ். அன்னைக்கு கவர்னரா வந்து காங்கிரஸ்காரங்க உட்கார்ந்துட்டு தான் கலைச்சாங்க. அவங்களே அந்த அளவுக்கு செஞ்சாங்க. பாஜக இதை விட மோசமா இப்ப இறங்கி என்ன பண்ணிருச்சு அப்படின்னா, எல்லா ஆர்எஸ்எஸ் காரரையும் கொண்டு வந்து கவர்னர் ஆக்கிட்டாங்க. அவங்க வந்து நம்ம கவர்னர் மாளிகையில உட்கார்ந்துக்கிட்டு இந்துத்துவ பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தமிழ் மொழிக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்காங்க. வெளிப்படையா பார்த்தா தமிழ் மொழிக்கு ஆதரவா பேசுற மாதிரி இருக்கும், ஆனா உள்ள போய் உட்கார்ந்து நோண்டி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு இதை காலி பண்ணிட்டு ஆரியம், சமஸ்கிருதம், வேதம் இதை மையமாக வைத்து கல்லூரிகளிலும் சரி ஒரு மாநிலத்திலையும் ஒரு அடையாள உருவாக்கத்தை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்தியா முழுக்க ஆர்எஸ்எஸ் காரர்களைத்தான் கவர்னர்களாக இந்த பாஜக நியமித்திருக்கிறது. அவங்க ஆட்சியை கலைக்கலே தவிர ஆட்சியினுடைய தன்மை, மக்களினுடைய தன்மை, கலாச்சார பண்பாட்டினுடைய தன்மையவே மாற்றுவதற்கான வேலைகளை செய்யறாங்க. அப்போ இனிமேல் இது மாதிரியான ஆட்கள் கவர்னராக டெல்லியிலிருந்து வரக்கூடாது அப்படின்னா கவர்னரை நியமிக்கிற முறையவே மாற்றணும் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் இந்த அறிக்கையில வந்து இறங்கி இருக்கிறார். அதுல குறிப்பாக இது ஏதோ அரசியல் கட்சியினுடைய அறிக்கை அல்ல. திரு குரியன் ஜோசப் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் முன்னாள் நீதிபதியாக இருந்தவர், அவர் கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கை இது. ஒரு நீதிபதியே சொல்றாரு, ஆமா இது இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு. இதுல அடுத்தடுத்து இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அரசியலமைப்பு சட்டத்துல நீங்க முக்கியமான விஷயத்தை மாத்தணும் அப்படின்னா பொதுமக்கள்கிட்ட கருத்து கேட்கணும். ரொம்ப முக்கியமானது. உன் இஷ்டத்துக்கெல்லாம் இதே அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற முடியாது. நம்ம இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய செக்யூலரிசங்கிற வார்த்தையை மாத்திரங்கிறீங்க, யூனிஃபார்ம் சிவில் கோடை மாற்றணுங்கிறீங்க. நீங்க பாட்டுக்கு போய் இதுவரைக்கும் மாநிலமாக இருந்த காஷ்மீரை யூனியன் பிரதேசமா மாத்தி இருக்கிறீங்க. அந்த மக்கள்கிட்ட கேட்டீங்களா? நீங்க அந்த மக்கள்கிட்ட கருத்து கேட்டீங்களா? ஓட்டு கேட்டீங்களா? ஒண்ணுமே இல்லை. மக்கள்கிட்ட நீங்க ஒரு தேர்தல் வைங்க, உங்க மாநிலத்தை நாங்க வந்து யூனியன் பிரதேசமா மாற்ற போறோம், என்ன பண்ணலாம் சொல்லுங்க, மக்கள் சொல்லட்டும். காஷ்மீர் இருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொருத்தரா ஓட்டு போடட்டும். யாராவது ஒருத்தர் ஓட்டு போடுவாங்களா? அப்ப ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள்ல ஒருத்தருக்கு கூட விருப்பம் கிடையாது இது அப்படி மாத்துறது. ஆனா நீங்க மாத்துறீங்க, ஏன்னா உங்கள்ட்ட டெல்லியில அதிகாரம் இருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான். நாளைக்கு தமிழ்நாட்டை கூட இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க இஷ்டத்துக்கு நாங்க யூனியன் பிரதேசமா மாத்துறோம், அங்க வந்து வன்முறை அதிகமாயிருச்சு, அங்க பாத்தீங்கன்னா தமிழ் தேசியம் பேசுறவங்க அதிகமாயிட்டாங்க, நாங்க இதை மொத்தமா மாத்த போறோம், நாளைக்கு ஒரு நாள் நீங்க சொல்வீங்க. சோ இதை நீங்கள் இனிமேல் செய்துவிடக் கூடாது என்பதற்காக அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படைகளை மாற்றும் போது மாநில மக்கள்கிட்ட நீங்க கருத்து கேட்கணும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், புதிய மாநிலத்தை உருவாக்கும் போது மசோதாவை அறிமுகம் செய்ய பாதிக்கப்பட்ட மாநில சட்டமன்றத்தில் ஒப்புதலை பெற வேணும். நீங்க பாட்டுக்கு டெல்லியில உட்கார்ந்துகிட்டு இந்த மாநிலத்தை உடைக்க போறேன், அந்த மாநிலத்தை உடைக்க போறேங்கிற கதையெல்லாம் வைக்க கூடாது. மாநில சட்டமன்றத்துக்கு இது வரணும். ஏன் இதை சொல்றாங்க அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் இந்தியாவை 200ஆக உடைப்பதற்கு முயற்சி பண்றாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுக்க ஜனபதங்களாக இருக்கணும், ஜனபதங்களா இந்தியாவை மாற்றணும் அப்படிங்கிறதா அவங்களுடைய நோக்கமாக இருக்கு. இந்த ஜனபதங்கள் இனிமேல் உருவாக்குறதுக்கான கனவே இருக்கக்கூடாது. ஆர்எஸ்எஸ் இந்த அயோக்கியத்தனத்தை அடிச்சு ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நீதிபதியினுடைய ரெக்கமெண்டேஷன்ல இந்த அறிக்கையில தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மாநிலத்தை நீங்க பிரிக்கணும் அப்படின்னா அந்த மாநில சட்டமன்றம் தான் முடிவு பண்ணுங்கிறாங்க. இதுல குறிப்பா நான் என்ன சொல்றேன்னா, இங்க இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் காரன் யாரு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் காரன், நான் தமிழ்நாட்டை 3ஆ உடைப்பேன், ஒன்னு கொங்கு நாடு தனியா பிரிச்சிருவோம்,
வட தமிழ்நாடு தனியா பிரிச்சுக்குவான், தென் தமிழ்நாடு பிரிச்சுக்குவான். இது எதுக்கு? தமிழருடைய நிலப்பரப்புங்கிற மனநிலை இருக்கு பாத்தீங்களா? இந்த மனநிலையை உடைப்பதற்காக தான் இந்த வேலையே நடக்குது. இவனுக்குள்ள மாத்தி மாத்தி அடிச்சுக்குவானுங்க. காவேரி பிரச்சனை மறந்துடுவானுங்க. கர்நாடகா தண்ணி தரலன்னு சொல்ல மாட்டாங்க. கர்நாடகால இருந்து தண்ணி திறந்துட்டா கொங்கு நாடு தஞ்சாவூர்காரனுக்கு தண்ணி தர மாட்டேங்கிறான்னு சண்டை போட்டுக்குவான், அடிச்சுக்குவான். அப்புறம் வட தமிழ்நாட்டுக்கு தண்ணி தர மாட்டேங்கிறான்னு அடிச்சுக்குவான். இப்படி தமிழர்களுக்குள் ஒரு மிக மோசமான தமிழ் உணர்வை இல்லாமல் செய்வதற்காக உடைக்கணும்னு ஆர்எஸ்எஸ் கார உட்கார்ந்துருக்கிறான். டெல்லியில உட்கார்ந்துட்டு என்னைக்கு இருந்தாலும் தமிழ்நாட்டை நாங்க மூணா உடைச்சிருவோம் அவன் தைரியமா இருக்கு. அதனாலதான் தமிழ்நாட்டுக்கு ஏன் தமிழ்நாடுன்னு பேர் இருக்கு, தமிழ்நாடுனே பேர் இருக்க கூடாது, தமிழகம் இருக்கட்டும் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் கார பேசுறான். என் ஊர்ல தமிழ்நாடு இருக்கணுமா தமிழகம் இருக்கணுமா நான் தாண்டா முடிவு பண்ணணும். நீ நாக்பூர்ல உட்கார்ந்து டெல்லியில உட்கார்ந்துட்டு எப்பரா முடிவு பண்ணுவ? இனிமேல் இதுக்கெல்லாம் வேலை கிடையாது. ஒரு நீதிபதியினுடைய அறிக்கையே இது இருக்கு. இதை மையமாக வச்சு தமிழ்நாடு முழுக்க இல்ல, தென்னிந்தியா முழுக்க, இந்தியா முழுக்க நாங்க அரசியல் பண்ணுவோம். இனிமேல் ஒரு மாநிலத்தை பிரிக்கிறது, உடைக்கிறது, சிதைக்கிறங்கிற வேலை இருக்கவே கூடாது. நியாயமான எந்த கோரிக்கையுமே இல்லாம மொழிவழி மாநிலங்களை ஒரு நாள் நீங்க தொற்ற முடியாது அப்படிங்கிறதுக்கான அரசியல் புள்ளியினுடைய துவக்கம் இது. இதை விட இன்னொரு மோசமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிற பேர்ல ஒட்டுமொத்தமா இந்தியா முழுக்க நீங்க தேர்தல் நடத்தலாம்னு பாக்குறீங்க. அதுல மிகப்பெரிய ஆபத்து. உங்களால ஒரு சட்டமன்ற தேர்தல் நடத்த முடியல, ஒரு எஸ்ஐஆர் நடத்த முடியல, ரெண்டு மாநிலமா நீங்க நடத்திட்டு இருக்கிறீங்க. நான் என்ன கேட்கிறேன், இந்தியா முழுக்க அட் அ டைம்ல தேர்தல் நடத்துறதே எதுக்கு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கோல்மால் வேலைகளை பாக்குறதுக்காக தான். நான் என்ன கேட்கிறேன், 5 வருஷம் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும். இப்ப தமிழ்நாடு ஒரு மைனாரிட்டியில் ஜெயிக்குதுன்னு வைங்களேன், 2 வருஷத்துல பெரும்பான்மை இல்லாம கலைஞ்சிருது அப்படின்னா பேலன்ஸ் 3 வருஷம் நீங்க என்ன பண்ணுவீங்க? பேலன்ஸ் 3 வருஷம் கவர்னர் ஆட்சி கொண்டு வரலாம் நீங்க ஒரு திட்டம் வச்சிருக்கீங்க. இதுக்கு எதுக்கு மாநிலம்? அப்ப மாநிலத்துக்கு அதிகாரம் இருக்கக்கூடாது, மாநிலமே இருக்கக்கூடாது, முழுக்க முழுக்க டெல்லியினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளது நகரணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வர்றீங்க. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் நீங்க கொண்டு வரதுக்கு முன்னாடி நீங்க இன்னொரு விஷயத்தை பண்ணணும்னு முயற்சி பண்றீங்க, டீலிமிட்டேஷன். அந்த டீலிமிட்டேஷன் வேற ஒன்றும் கிடையாது, எம்பிக்களை மக்கள் தொகையின் அடிப்படையில் மறுவரைவு செய்யணும் அப்படிங்கிறீங்க. எந்த மக்கள் தொகையின் அடிப்படையில்? 1971 காங்கிரஸ் அரசு, அன்னைக்கு இருந்த டெல்லி அரசு மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதற்காக திட்டங்களை கொண்டு வந்துச்சு. அந்த திட்டங்களை நாங்க தான் ஃபாலோ பண்ணோம். யாரு? தமிழ்நாடு தான் ஃபாலோ பண்ணுச்சு, குறிப்பா தென்னிந்தியா தான் ஃபாலோ பண்ணுச்சு. எங்க வீட்டுல இன்னைக்கு 1 குழந்தை 2 குழந்தை தான் இருக்கு. ஆனா வட இந்தியாவில் இன்னைக்கு 5 குழந்தை 6 குழந்தை பெற்றுக்கிறாங்க. ஏன்னா அந்த எந்த திட்டத்தையுமே அவங்க ஃபாலோ பண்ணல. அவங்க இஷ்டத்துக்கு அவங்களுடைய ஸ்டேட்டை வேற மாதிரி டிசைன் பண்ணிட்டு போறாங்க. இன்னைக்கு இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய வறுமையா இருக்கட்டும், வேலைவாய்ப்பின்மையா இருக்கட்டும், அந்த மாநிலத்தினுடைய சிக்கல்களா இருக்கட்டும், இந்த பாப்புலேஷன் பாலிசி ரொம்ப முக்கியமானது. நான் என்ன கேட்கிறேன், உங்க பேச்சை கேட்டு எங்களுடைய மக்கள் தொகை, தமிழர்களாகிய நாங்கள் எங்களுடைய மக்கள் தொகை குறைத்துக் கொண்டோம். அங்க மலையாளிகள் குறைச்சிட்டாங்க, தெலுங்கர்கள் குறைச்சிட்டாங்க, கன்னடா குறைச்சாங்க. இதனால இன்னைக்கு நீ உட்கார்ந்துக்கிட்டு எவ்வளவு மக்கள் இருக்காங்களோ அதுக்காக தான் எம்பி சீட்டு கொடுப்பேன் அப்படிங்கிறீங்க. இப்படி நீங்க குறைச்சீங்கன்னா தென்னிந்தியாவுக்கு கிட்டத்தட்ட 60-70 மாநிலங்கள் குறைக்கப்படும். வட இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது இனிஷியலா பார்த்தா அதிகமாகிற மாதிரி தெரியும். ஆனா கம்பேர் பண்ணி சதவீதத்தோட பாத்தீங்க அப்படின்னா டெல்லியை விட கிட்டத்தட்ட 60-70 ஏற்கனவே நமக்கு இருந்தது குறைஞ்சிரும். இது அவங்க திட்டம் போட்டு எதுக்கு செய்யறாங்க அப்படின்னா, உத்தரப்பிரதேசம், பீகார், குஜராத், ராஜஸ்தான், ஒரு மத்திய பிரதேசம், ஒரு 5 மாநிலத்துல பாஜக மெஜாரிட்டியோட ஜெயிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இந்தியா முழுக்க அவங்க ஆட்சி பண்ணலாம். ஒரு 5 மாநிலத்துல மெஜாரிட்டி, பேலன்ஸ் இன்னொரு 5 மாநிலத்துல ஓரளவுக்கு ஜெயிச்சா போதும். ஒரு 10 மாநிலத்தை தன் கட்டுப்பாட்டுக்குள், இந்தி பெல்ட்டை, இந்தி பேசக்கூடியவங்களை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டா இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற அனைத்து மாநிலத்தையும் தன் காலில் போட்டு மிதிக்கலாம். குறிப்பாக தென்னிந்தியாவை தன் காலடியில் கொண்டு வந்து வைக்கலாம் என்கின்ற முடிவுக்கு இவர்கள் வருகிறார்கள். தென்னிந்தியா வளர்ச்சி அடையுது, அவங்களோட நிதியை புடுங்குறாங்க. தென்னிந்தியாவினுடைய அரசியல் முழக்கங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இன்னைக்கு முதலமைச்சர் போட்டிருக்கக்கூடிய அறிக்கை தென்னிந்தியாவினுடைய அறிக்கை, அது தமிழ்நாட்டோட அறிக்கை மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தென்னிந்தியாவுக்கான அரசியல் குரல். அப்ப இது மாதிரியான அரசியல் உரிமையை பாராளுமன்றத்தில் இவங்க பேசிடக்கூடாது. பாராளுமன்றத்தில் இவர்களுக்கு ரெப்ரசன்டேஷனே இருக்கக்கூடாது. பார்லிமெண்ட்ல ஒரு ஓரமா இவங்க உட்கார்ந்துட்டு சவுத் இந்தியன் எதிர்த்து ஓடிடணுங்கிற முடிவுக்காக தான் இந்த டீலிமிட்டேஷனை கொண்டு வர்றாங்க. இதையும் எதிர்த்து அறிக்கையில் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி குரியன் ஜோசப் அவர்கள் விரிவாக பேசியிருக்கிறார். அது மட்டும் இல்லாம அதுல ஒரு செக் வச்சிருக்கிறாரு. நீங்க 1971 இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டங்கள் கொண்டு வர்றதுக்கு முன்னாடி என்ன மக்கள் தொகை இருந்துச்சோ அந்த மக்கள் தொகை அடுத்த 100 ஆண்டுகளுக்கு 2126 வரைக்கும் நீங்க மாற்றக்கூடாது. அன்னைக்கு என்ன ரெப்ரசன்டேஷன் பிக்ஸ் பண்ணீங்களோ அந்த ரெப்ரசன்டேஷன் அடுத்த 100 வருஷம் வரைக்கும் இருக்கணும். நீ எம்பி சீட்டை இன்க்ரீஸ் பண்ணு, ஆனா அன்னைக்கு என்ன சதவீதம் இருந்துச்சோ அந்த சதவீதத்தை எங்களுக்கு கொடுத்துரு. அவன் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவான். அவன் பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறான் அப்படிங்கிறதுக்காக நான் பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. எனக்கு என்னுடைய மண்ணும் வளமும் மக்களும் வேலை வாய்ப்பும் பொருளாதாரமும் ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ நீ இது ஒரு ஜனநாயக நாடு. அவன் பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்றாங்கிறதுக்காக நீ எம்பி சீட் அதிகம் பண்ண அப்படின்னா எந்த வகையில் இது நியாயம்?
ஸோ அப்போ இதை மையமாக வச்சு இந்த 100 வருஷத்துக்கு நீங்க இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஸ்டாலின் ஒரு பெஞ்ச் மார்க் வைக்கிறாரு. இப்ப ஸ்டாலின் சொல்லிட்டாரு, குரியன் ஜோசப் சொல்லிட்டாரு, இதை உடனே டெல்லி செஞ்சிருமானா செய்யாது. ஆனா ஒரு அரசியல் முழக்கத்தை இங்கே உருவாக்குகிறார்கள். 2028க்குள் இந்த வேலையை செய்துவிட வேண்டும் என்று RSS, பாஜக, இந்துத்துவ சக்திகள் குறியாக இருக்கிறார்கள். மோடி அரசாங்கம் உறுதியாக இருக்கிறது. அப்போது அந்த தீயை திரு ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு பத்த வைக்கிறார். இந்த நியாயமான அறிக்கையின் மூலியமாக, இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்டா சொல்றது வேற, ஒரு கட்சி ஸ்டேட்மெண்டா சொல்றது வேற. ஆனா ஒரு ஜட்ஜை வச்சு, ஒரு IAS அதிகாரியை வைத்து, ஒரு முன்னாள் திட்டக்குழு தலைவரை, ஒரு பொருளாதார நிபுணரை வச்சு இது போன்ற விஷயங்களை வந்து செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரெண்டாவது, அடுத்திருந்த அறிக்கையை படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது தேர்தல் ஆணையமாக இருக்கட்டும், இல்லை சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரதா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் மாநிலத்தினுடைய சுகாதாரத்துறை குறித்தான விஷயங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே மாநிலத்துக்கு அதிகமான அதிகாரங்கள் வேண்டும். இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வரி. அதாவது எங்க மாநிலத்துக்கு போடக்கூடிய வரி இருக்கு பார்த்தீங்களா, அந்த வரியை நீங்க முடிவு பண்ணாதீங்க, எங்களுக்கு நாங்க முடிவு பண்ணிக்கிறோம், அது எந்த லிமிட்டேஷனுக்கு நாங்க முடிவு பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற இடத்துக்கு ஜிஎஸ்டிக்கு ஆல்டர்னேட்டிவாக அதுல சில விஷயத்தை செய்யறதுக்காகவும் இதுல ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எடுத்து வச்சு பார்க்கும்போது இது வெறும் காகிதம் அல்ல, ஒரு அரசியல் முழக்கம். இந்த அரசியல் முழக்கம் நின்று பேசும், ஒரு பெரிய அரசியல் புரட்சியவே உருவாக்கும். ஒட்டுமொத்த தென்னிந்தியாவையும் ஒரு அணியில் நிற்க வைத்து மோடி அரசாங்கத்தை வெளிப்படையாக சேலஞ்ச் பண்ணுவதற்கு இந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த அறிக்கையை நீங்க கூகுளில் போய் தேடுங்க, ஃபுல் அறிக்கையும் இருக்கு, படிச்சு பாருங்க. ரொம்ப 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 முக்கியமானது.